ஹாய் வியூவர்ஸ், எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, நூடுல்ஸை பேக்கெட்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலா பவுடர் என்ன செஞ்சுக்கோங்க, இது கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வேக வச்சுக்கோங்க. அது வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுங்க, ஒரு கஞ்சி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் என்ன செய்யணும், வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு எக்கை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு மிளகு சீரக பொடி என்ன செஞ்சுக்கோங்க, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, இந்த எக்கை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எக் என்ன ஆகணும் அப்படின்னா வேகணும். நல்லா வேகட்டும். அதுக்கு என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வேக வச்சு மசாலா பவுடர் போட்டு என்ன செஞ்சுருக்கோம், நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மசாலாவை என்ன செஞ்சுக்கோங்க, நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நூடுல்ஸ் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுன்னா எக் நூடுல்ஸ் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு வச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.